Children's, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12ஓட chapter 3 exercise number 3.5ல 6th sum பார்க்கலாம். Find all real numbers satisfying, அதாவது இந்த ஈக்குவேஷனை satisfy பண்ணுற மாதிரி இருக்கிற x valuesஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷனை நான் காப்பி பண்ணிவிட்டு இது பேஸ் இந்த பவர் வந்து எப்படி இருக்குன்னா ஆடில் இருக்குது. அப்போ நான் இது எப்படி எழுதலான்னா a பவர் m ப்ளஸ் n அப்படி இருந்துச்சுன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு லாஸ் ஆஃப் இண்டிசஸை யூஸ் பண்ணி 2 பவர் x இன்ட்டு 2 பவர் 2 அப்படின்னு எழுதிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டேன். 3யோட இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும். பட் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகிடும். 4 3 12 ஆகிடுச்சு. 2 பவர் 5 வந்து 32 ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற 4ஐ 2 ஸ்கொயருன்னு எழுதியிருக்கேன், ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இங்கே இதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எக்ஸ் உள்ள 2 வெளியன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா y அப்படின்னு எடுத்துக்கிறேன், 2 பவர் எக்ஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு y ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் வந்து 32, சம் வந்துட்டு மைனஸ் 12. ஸோ 8 4s ஆர் அப்படின்னு எழுத முடியும். ஸோ மைனஸ் ரெண்டுத்துக்கும் கொடுத்துடுறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 8, y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு ஆகிடுது. yன்றது 2 பவர் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 8ஐ வந்து 2 க்யூப்னு எழுதலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ x ஈக்குவல் டு 3 ஆகிடும். இங்கே 4 2 ஸ்கொயருன்னு எழுதுகிறேன், பேஸ் சேம் ஆகிடுச்சு. அப்போ பவர் வந்து x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஆகிடுச்சு. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் பார்க்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.